திருச்சிற்றம்பலம். ஆரூரா ஆதிரையன் சேனலின் ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் அடியார் பெருமக்களுக்கும் என் இனிய வணக்கங்கள். தற்செயலாய் கிடைப்பதல்ல வெற்றி, தன் செயலால் கிடைப்பதே வெற்றி. ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, ஆன்றோர் சொல்லிய வழி நின்று ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. இன்றைய பதிவில் அம்பலமானவருக்கு பிறகு அம்பாள் சந்நிதி வருகின்றது. அப்பாவை வணங்குவதை விட அம்மாவை வணங்குவதுதான் எளிமை என்று பல பேர் முடிவு செய்திருக்கின்றனர். ஏன் சக்தி வழிபாட்டில் ஈடுபட்டு வருகின்றனர்? பொன்னும் அணிகலனும் ஒன்று, மலரும் மணமும் ஒன்று, பாலும் சுவையும் ஒன்று, நூலும் அதன் கணமும் ஒன்று, நெருப்பும் சூடும் ஒன்று, அப்படி சக்தியும் சிவனும் ஒன்று. யாதொரு தெய்வம் கண்டீர் அத்தெய்வமாகி ஆங்கே மாதொரு பாகனார்தாம் வருவார் என்று சிவஞான சித்தியார் கூறுகிறது. இறைவனுடைய கருணைதான் பராசக்தி. அந்த கருணையை தனியாக வைத்து அம்பிகையாக வழிபடுகின்றோம். ஆகவே இறைவனுடைய கருணை உமாதேவியார். ஆதனாலே சக்தி வழிபாட்டிற்கு சிறப்பு வருகிறது. சிவபெருமானுடைய 4 சக்திகளில் அருள் சக்தி பார்வதி என்று உணருங்கள். எனவே பொன் சிவபெருமான், அதில் செய்யப்பெறும் அணிகலன் அம்பிகை. மலர் சிவபெருமான், அதில் மணம் அம்பிகை. பால் சிவபெருமான், அதன் சுவை அம்பிகை. நூல் சிவபெருமான், நூலின் கணம் அம்பிகை. நெருப்பு சிவபெருமான், அதன் சூடு அம்பிகை. இதை யாவற்றிலும் ஏதாவது ஒன்றை நம்மால் பிரித்து அறிய முடியுமா? முடியாது. சுடரே சிவபெருமான், சூடு பராசக்தி என்பதை அறிந்து உணருங்கள். இதுவரை ஆலயத்தில் உள்ள அனைத்து தெய்வங்களின் தத்துவங்களையும் நாம் பார்த்து வந்தோம். பிரகாரத்திலே 63 மூர்த்தங்கள் உள்ளன. இந்த 63 மனிதர்களாக தோன்றியவர்கள்தானே. அப்படி இருக்கும்போது அவர்களையும் நாம் வழிபாடு செய்ய வேண்டும் என்று திருக்கோயிலில் வைத்திருக்கின்றோமே, அது ஏன் என்று சிந்திப்போம் வாருங்கள். அடியார்களுக்கு செய்த வழிபாடு ஆண்டவனுக்கு செய்ததாக இருக்கும். ஆகவே 63 நாயன்மார்களையும் ஆலயத்தில் வைத்து அவர்கள் செய்த அற்புதங்களையெல்லாம் நாம் நினைவு கூர்ந்து அவர்கள் போன வழியிலே நாமும் போக வேண்டும். மாயேழ் சனனம் கெட மாயை விடா மூவேடன என்று முடிந்திடுமோ, கோவே குரமின் கோடி தோள் புணரும் தேவே சிவசங்கர தேசிகனே என்று கந்தர் அனுபூதியில் அருணகிரிநாதர் கூறுவார். ஏடனை என்றால் ஆசை என்று பொருள். மூவேடனை என்றால் 3 ஆசைகள். தனேக்ஷனை செல்வத்தின் மேல் வைக்கும் ஆசை, தாரேக்ஷனை மனைவியின் மேல் வைக்கும் ஆசை, புத்திரேக்ஷனை பிள்ளைகளின் மேல் வைக்கும் ஆசை. பிறவி நீக்கம் பெற இவ்வாசைகளை விட்டு வர வேண்டும் என்பதை அடியார் வரலாறு நமக்கு புலப்படுத்துகிறது. அமர்நீதி நாயனார் இறைவனுடைய கோவணத்திற்காக தராசில் தன் பொன் பொருள் அனைத்தையும் வைத்தார் என்றால் பொருளாசையை விட்டார். இது தனேக்ஷனை. திருநீலகண்ட நாயனார் தம் மனைவியை தீண்டினால் திருநீலகண்டம் என்று ஒதுங்கி வாழ்ந்தார் என்றால் பெண் ஆசையை விட்டார். அது தாரேக்ஷனை. சிறு தொண்ட நாயனார் மகனை அறிந்து கறி சமைத்தார் என்றால் பிள்ளை பாசத்தை விட்டார் என்று பொருள். இது புத்திரேக்ஷனை. இது 3ஐயும் ஒருவரால் கைவிட முடியுமா? யோசித்து பாருங்கள். ஆசா பாசங்களை அறவே நீக்கிய 63 நாயன்மார்களை ஆலயத்திலே வைத்து வழிபடுவது அவர்கள் போன வழியில் நாமும் போக வேண்டும் என்பதை குறிக்கத்தான். அடுத்து திருக்கோயிலில் காரைக்கால் அம்மையார் மட்டும் இருந்த கோலத்தில் அமர்ந்த கோலத்தில் இருப்பார். அதை கவனித்திருக்கிறீர்களா? மற்ற மூர்த்திகள் எல்லாம் நின்ற கோலத்தில் இருப்பர். தாயார் இருக்க பிள்ளைகள் எல்லாம் நிற்கும். 63 வழிபாடு மிக மிக இன்றியமையாத ஒன்று. திருத்தொண்டர் தொகையில்தான் இந்த உலகமே வாழ்கிறது. ஆகவே எல்லோரும் 63 வழிபட்டு வெளியே வர வேண்டும். மார்கழி மாதம் எம் பெருமானின் மாதம், மார்கழி மாதம் மணிவாசகரின் மாதம் என்று இறைவன் இந்த மாதம் முழுவதும் திருவாசகத்தை ஓத வேண்டும் என்று கட்டளை இட்டிருக்கின்றார். இன்று ஹிருதய மந்திரமான கோயில் மூத்த திருப்பதிகத்தின் பதிகங்களும் அதன் விளக்கங்களும். உகந்தானே அன்புடையடிமைக்கு
உருகா உள்ளத்து உணர்விலியேன் சகம்தான் அறிய முறையிட்டால் தக்கவாரென்று என்னாரோ மகம்தான் செய்து வழிவந்தார் வாழ வாழ்ந்தாயடியேற்கு உன் முகம்தான் தாராவிடின் முடிவேன் பொன்னம்பலத்தெம் முழு முதலே. பொன்னம்பலத்தில் எழுந்தருளியுள்ள முழு முதற் பொருளே, அன்போடு கூடிய எனது அடிமை தொண்டை விரும்பி ஏற்றுக்கொண்டவனே, நின் பால் அன்பு கொண்டு உருகாத மனத்தை உடைய அறிவற்றவன் யான். உலகம் அறிய யான் எனது துன்பத்தை சொல்லி உன்னை கூவி குறையிருந்தால் உலகத்தவர் நீ செய்வது முறையன்று என்று உன்னை கூற மாட்டார்களா? வேள்வி இயற்றி நல்வழி நிற்கும் முனிவர் வாழ்ந்துய்ய எழுந்தருளியவனே, அடியேனுக்கு நின் திருமுகத்தை காட்டாவிடில் யான் இறந்துபட விரும்புகிறேன். இதன் கருத்து, இப்பயனற்ற பிறவி எதற்கு என்று எண்ணி நான் இறப்பேன். முழு முதலே ஐம்புலனுக்கும் மூவருக்கும் என் தனக்கும் வழி முதலே நின் பழடியார் திரள்வான் குழுமி கெழுமுதலே அருள் தந்திருக்க இறங்கும் கொல்லோ என்று அழுமதுவே என்று மற்றென் செய்கேன் பொன்னம்பலத்தின் அரைசே. பொற்சபையில் ஆடுகின்ற மன்னனே, எல்லாவற்றிற்கும் ஆதியான பெரும் தலைவனே, மூவராகிய அயன் அரி அரண் ஆகியோருக்கும் ஐம்பொறி அறிவிற்கும் மனம் புத்தி அகங்காரம் என்ற 3 அந்தக்கரணங்களுக்கும் வழிவழிவாய் நின்ற தலைவனே, பழமையான நின் அடியார்கள் கூட்டத்திற்கு பெரிதும் அருள் புரிய எழுந்தருளும் முதல்வனே, அடியேனுக்கு அருள் வழங்க இறங்குவையோ என அழுவதெல்லாம் உன்னை வற்புறுத்துவதற்கு என்ன உரிமை உடையேன்? இறைவனுக்கும் ஆன்மாவுக்கும் உள்ள ஆண்டான் அடிமை தொடர்பை வெளிப்படுத்துவதாக இந்த பதிகம் உள்ளது. மூவர்க்கும் என்பது மனம் புத்தி அகங்காரம் என்றும் பொருள் கொள்வாரும் உண்டு. திருச்சிற்றம்பலம். எம்பெருமானின் அருள் உங்கள் வாழ்வில் பரிபூரணமாக நிறைந்திருக்கட்டும். மீண்டும் மற்றொரு பதிவில் இணையலாம். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும். ஆனந்தமாய் இருப்போம் நண்பர்களே.